வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅஹும் அம்ருன் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாவு பிஹி வலவ் ரத்தூஹு லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹு வலவ்லா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். 2010 வருடம் சென்னையில் ராயபுரத்திலே உள்ள ஒரு மருத்துவமனை, அங்கே ஒரு பிரசவ வார்டு. 2 பேருக்கு புள்ள பிறந்திருக்குது. ஒரு ஆளுக்கு ஆம்பளை புள்ள, இன்னொரு ஆளுக்கு பொம்பளை புள்ள. 2 புள்ள தான் இருக்க முடியும், 3ஆவதா ஒன்றும் இல்லை. பிறந்து குழந்தைகள் முதல்ல வெளியே கொண்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தாய்மார்களை வார்டுக்கு அழைச்சிட்டு, வார்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பிரச்சனை, பிரசவத்திற்கு பிறகு பிரச்சனை. 2 பேரும் பெட்டுக்கு வந்துட்டாங்க. பக்கத்து பெட்டில் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே எனக்கு தான் ஆம்பளை புள்ள பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெண் பக்கத்தில் பொம்பளை பிள்ளை கொண்டு போடுறாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, என் காதுல எனக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக சொன்னாங்களே. பக்கத்தில் நர்ஸ் வாங்கி வெளியில சொல்லுவாங்க, அல்லது வெளியே கொண்டு கொடுப்பாங்க கிளீன் பண்ணி. ஆம்பளை புள்ளன்னு காதுல விழுந்துச்சு, என் பெட்டில் கொண்டு பொம்பளை பிள்ளைங்களை போடுறீங்களா என்ன அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. இப்ப பிரச்சனை. இது ஒரு நீண்ட செய்தி. அப்ப கடைசியில் இது ஆஸ்பத்திரியில் ஒரு பெரிய பிரச்சனையாகி விஷயம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. டாக்டர் தாண்டி, வக்கீல் தாண்டி, நீதிபதியில் போயிடுச்சு. 2010 நடந்தது. இப்போ கோர்ட்டை பொறுத்தவரையில் யாரையும் சம்மன் பண்ணி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. நாட்டிலே ஜனாதிபதியை, பிரதமரை, சில இடங்களிலே கவர்னர்களை, ஸ்டேட் பிரிவிலேஜ் ஆக்ட், சிறப்புரிமை வழங்கப்பட்டவர்கள் என்ற பட்டியலிலே வருகின்ற சிலரை தவிர அவர்களுக்கும் தனி. அதனாலதான் இந்த லோக்பால் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். லோக்பால் வந்தா நல்லது, லோக்பால் வந்தா நல்லது. சில பேர் கேட்டாங்க, ஆரோக்கிய பால் கேள்விப்பட்டாச்சு, கோமாதா பால் கேள்விப்பட்டாச்சு, லோக்பால் எப்படி இருக்கும் வந்தா தெரியும். நிறைய பேர் அப்படி விளங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க சென்னையில் ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த PhD MPhilலாம் ஆய்வு பண்ணக்கூடியவங்க ஏதாவது ஒரு தலைப்பு எடுக்கணும். அந்த தலைப்பு எடுத்து யூனிவர்சிட்டியில் போய் சொல்லும் பொழுது யாராவது ஒரு ஆளை பற்றி ஆய்வு எடுப்பாங்க. அல்லது குரான்ல ஹதீஸில் உள்ள, நம்ம அரபி துறையா சார்ந்தவங்களா இருந்தால் குரான்ல உள்ள ஒரு சப்ஜெக்ட், ஹதீஸில் உள்ள ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது பழக்கம். அல்லது ஒரு ஆளை பற்றி எடுப்பாங்க. யூனிவர்சிட்டியில் என்ன கேட்பாங்கன்னா, பேர் மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, நீங்க ஆய்வுக்கு எடுத்திருக்கிறீங்களே, இந்த ஆளு இருக்காரா மௌத்தா போயிட்டாரான்னு கேட்பாங்க. அது ஏன் கேட்கிறாருன்னா, மௌத்தா போனவரை பத்தி எடுத்தா பிரச்சனை இல்லை, இருக்கிறவங்களை பத்தி ஆய்வு பண்றதா இருந்தா அவர் NOC கொடுக்கணும். அந்த யாரை பத்தி நம்ம எடுக்கிறோமோ நம்ம எதையாவது ஒன்று சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால கேட்பாங்க. அப்படி ஒரு ஆளு யூனிவர்சிட்டிக்கு நேரா போயிருக்காரு. உங்க டாபிக் என்னன்னு கேட்டாங்களாம். சூரத்துல் பக்ரான்னு சொன்னாராம். அவரு இந்த ஆள் உயிரோடு இருக்காரா செத்து போயிட்டாரான்னு கேட்டாங்களாம். இது நடந்தது. நம்ம 2 முனைவர்கள், எங்க கைடுகள் சொல்லிட்டு இருந்த செய்தி. அந்த மாதிரி லோக்பால் வரணும். அவர் எப்போ வருவார்? அசர் தொழுகைக்கு பிறகு வருவாரா, மகரிப் தொழுகைக்கு பிறகு வருவாரா? இந்த மாதிரி ஸ்டேட் பிரிவிலேஜ் ஆக்ட் உள்ள சில உயர் அதிகாரத்தில், உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை தவிர மீதி உள்ள எல்லாரையும் சம்மன் பண்ணி கோர்ட்டு கூப்பிடக்கூடிய அதிகாரம் நீதிபதிகளுக்கு உண்டு. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னால பேப்பர்ல பார்த்திருப்போம். சொன்னாங்க, அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே மாற்றம் செய்வதை கூட அரசு யோசிக்க கூடாது. அப்படி யோசித்து ஏதாவது செய்தால் கூட கோர்ட் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று தைரியமாக சொல்கின்ற அளவிற்கு தலைமை நீதிபதிக்கும் தமிழக உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுக்கும் இருக்கிறது. அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தையே எங்கள் சொல்லுக்கு மீறி நீங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்கின்ற அளவுக்கு ஆற்றல் கோர்ட்டுக்கு உண்டு. ஜனநாயகத்தினுடைய 3 தூண்களில் அதுதான் வலுவான தூண்.
சரி ஹைர். இப்போ கூப்பிட்டுட்டாங்க யாரை, டாக்டர்களை நீங்கள் வந்து இதுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்கல, ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி செய்யறது? ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம அசல் சொன்னால அதுக்கு அந்த ஞாபகத்து வந்தனால இதை ஞாபகப்படுத்திடுறேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, மரபணு சோதனை எடுத்து முடிச்சு யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இதில் விவகாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தாய் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவள், பக்கத்தில் பெட்டில் படுத்திருக்கிறாள், குழந்தைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாள், அவள் நம்முடைய சகோதர சமுதாயமான இந்து சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி. இப்ப இந்த பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள உள்ள பிரச்சனை இரு மதங்களுக்குள்ள பிரச்சனையா மாறிவிடுமோ என்கின்ற அச்சம் அந்த மருத்துவமனையில் ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, கோர்ட் வரைக்கும் போய் அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் போயிடுச்சு. டிஎன்ஏ டெஸ்டுடைய ரிப்போர்ட் படி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்மணிக்கு தான் ஆம்பளை புள்ள பிறந்திருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பெருமக்களே, இப்படி ஒரு ஆய்வு டிஎன்ஏ டெஸ்டுக்கு லட்சக்கணக்கில் செலவாகலாம். அது பிரச்சனை மொத்தமா வரும்போது கோர்ட்ல இருந்து சொல்றதுனால யாருக்கும் செலவில்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல எடுத்து கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை ஆகி இது எனக்கு பிறந்த புள்ள இல்லைன்னு அவர் சொன்னாருன்னா நிரூபிக்கணும். நிரூபிச்சதுக்கு பிறகு யாரு தவறு செய்திருந்தார்களோ அவர்கள் தான் பெரும்பாலும் அதற்கான கட்டணத்தை கட்ட வேண்டியது வரும். தனியா எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த டெஸ்டுக்கெல்லாம் போயிட முடியாது. இது ஜிஹெச்னால பொதுவான டெஸ்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனை செய்தன அலி இப்னு அபீ தாலிபுடைய காலத்தில் வருது. சுலைமான் நபி இடத்திலும் வந்ததாக சரித்திரங்கள் சொல்லுகின்றன. வருது ஒரு ரெண்டு பொம்பளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சண்டை போடுறாங்க. சுலைமான் இப்படி தீர்ப்பு சொன்னதாக சரித்திரங்கள் சொல்லுகின்றன. சொன்னாங்களா சுலைமான் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் என் புள்ளன்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரே புள்ள தான் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ஆளுக்கால என் புள்ளன்னு சொல்றாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லுகிறார்கள், குழந்தையை ரெண்டா வெட்டி இவ கையில பாதி அவ கையில பாதியை கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒரே ஒரு தாய் மட்டும் பதறி துடித்து வேண்டாம் வேண்டாம், குழந்தையை இரண்டு கூறாக வெட்ட வேண்டாம், அவளே வச்சிருக்கட்டும், என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லதுமா இருக்கட்டும். அப்ப சொன்னாங்களா இவதான் பெத்தவா, இவ கையில குழந்தைய கொடுங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பொம்பளை அறுத்து பாதியாவது தாங்கன்னு கேட்கிறான். அப்ப அவ பெறலன்னு தெரியுது. அலி ரலியல்லாஹு இடத்துல இதே பிரச்சனை வருகிறது. செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பிரச்சனையில அங்கே எப்படி வருதுன்னு சொன்னா, இந்த ராயபுரம் மருத்துவமனையில் வந்த மாதிரி வருகிறது. இரண்டு பேர், ஆண் குழந்தை ஒருத்தி, பெண் குழந்தை ஒருத்தி, ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளைக்கு சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான், அவங்க கலீஃபாவா இருக்கிறாங்க அலி ரலியல்லாஹு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு அவங்கள்ட்ட வருது. அந்த நேரத்தில் பெரும்பாலும் நீதிபதி அவர்கள் தான், ஆட்சியாளர் அவர்கள் தான், எல்லாமே அவர்கள் தான். அலி ரலியல்லாஹு உடனே ரெண்டு பேர்த்தையும் பால் கொண்டு வர சொல்றாங்க. ரெண்டு பேரும் பால் கொண்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த வரலாறு நீண்டதுதான். ஒரே அளவு தான் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இரண்டு பேரும் ஒரே அளவு பால் கொண்டு வருகிறார்கள். பாலை ஒரு தராசு தட்டிலே வைத்து நிறுக்கப்படுகிறது. நிறுத்து பார்த்தா இரண்டும் 50 மில்லி கொண்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, உதாரணத்துக்கு 50 100 கொண்டிருப்பாங்க. இப்படி தூக்கி பார்த்தா ஒரே அளவா இருக்கும் போது எப்படி இருக்கணும்? தராசு தட்டு கரெக்டா முள்ளு ஒழுங்கா தானே நிக்கணும். ஆனா ஒரு சைடு தட்டு தாழுது. ஆஸ்பத்திரியில் புள்ள பிறந்துச்சான். ஆஸ்பத்திரியில் வச்சு நெருத்து பார்த்தாங்களாம், புள்ள 3 கிலோ இருந்துச்சான். ஐசிஎம்ஆர் ஐஎஸ்எம்ஆர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. அதுபடி இந்தியாவிலே பிறக்கிற குழந்தைகள் இங்க உள்ள அடிப்படையில், இங்க உள்ள உணவின் அடிப்படையில் 3 கிலோ இருக்க வேண்டும் என்று அதில் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டினுடைய ஒரு குறிப்பு இருக்கிறது. அதுபடி பார்த்தா ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தா புள்ள 3 கிலோ இருக்குது. வீட்டுக்கு வந்து தற்செயலா இருந்துச்சு, தராசு இருந்துச்சு, நெருத்து பார்த்தாங்களாம் 2.25 கிலோ தான் இருந்துச்சான். ஆஸ்பத்திரியில் கொண்டு நிறுத்து பார்க்கறாங்க 3 கிலோ இருக்குது. வீட்டில் வந்து நிறுத்து பார்க்கறாங்க 2.25 கிலோ இருக்கு. ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க 3 கிலோ, வீட்டுக்கு வராங்க 2.25 கிலோ, 2.25 3 2.25. உடனே ஒரு ஆள் கேட்டானா, என்னங்க இது நூதனமா இருக்கு, ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தா 3 கிலோ இருக்குது, வீட்டில் வச்சு பார்த்தா 2.25 கிலோ இருக்கு, பிள்ளைக்கு தவப்பம் யாருன்னு கேட்டாங்களாம். என்ன வேலை செய்யறான்னு கேட்டாங்களாம். பிள்ளைக்கு தவப்பம் ரேஷன் கடையில் சீனி இருக்கிறாரு அப்படின்னாங்களாம். அது கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அங்க வச்சு பார்த்தா 5 கிலோ கொடுத்துருப்பான், இங்க வச்சு பார்த்தா 4.25 கிலோ தான் இருக்குமே. அது மாதிரி தான் நெருத்தா ரெண்டு கரெக்டா நிக்கணுமா இல்லையா? நிக்கல. ஒரு தட்டு கீழே தாழுகிறது. எல்லோருடைய கவனமும் தராசு தட்டிற்குள்ளே செல்கிறது. ஏன் இப்படி தாழ வேண்டும்? இரண்டும் ஒரே அளவு பாலாக இருக்கும் போது தராசு தட்டு சரியாகத்தானே நிற்க வேண்டும் என்று எல்லோரும் கூர்ந்து பார்க்கிறார்கள். அலி எல்லாம் சொன்னாங்களா, எந்த தட்டினுடைய பால் தாழுகிறதோ அந்த பெண் தான் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவள் என்று தீர்ப்பு சொல்றாங்க. குழந்தை ஒப்படைக்கப்பட்டுடுச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வெரி குட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லி இருக்கோம், சஹாபாக்களும் சொன்னாங்க. ஆனாலும் சஹாபிகளிலே சிலர் அதை விட ஒரு படி மேலே ஏறி
இன்னும் பாய்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் சில பேர் இருந்தாங்க. 8 அடி கூடுதலா பாய்ந்து சிந்திப்பார்கள். அப்படிப்பட்ட சில சஹாபிகள் செய்தன அலி இப்னு அபி தாலிப் இடத்திலே கேட்கிறார்கள், இந்த ஆண் குழந்தை கீழே தாழ்கிறதே, அந்த பால் தான் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவள், அந்த தாய் தான் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவள் என்று எதை வைத்து நீங்கள் சொன்னீர்கள் கேட்டாங்க. சொன்னது சரி, வெயிட் கூட இருக்கு, அது ஆம்பளை புள்ளன்னு சொன்னீங்க, எப்படி சொன்னீங்கன்னு கேட்டாங்க. சரி, அலி இப்னு அபி தாலிப் சொன்னாங்களா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே ஆயத்தில் சொல்றான், யூசிக்கும் அல்லாஹ் ஃபி அவுலாதிக்கும் லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். அல்லாஹ் சொல்றான், குழந்தைகளுக்கு பெற்றோர்களுடைய சொத்திலே எவ்வளவு பங்கு வர வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். அசரத்து பக்கத்தில் வந்தாலே பயமா இருக்கு. ஆரம்பிச்சு 8 நிமிஷம் தானே ஆச்சு அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. மதரசால ஓதும் போது கூட நான் அசரத்தை பார்த்து இவ்வளவு பயந்தது இல்லை. மேடையில் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. கரெக்டா முடியுங்கிறத விட ஒரு 3/4 நிமிஷத்துக்கு முந்தி முடியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பயான். எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறாங்க அதுல இருந்து 3/4 நிமிஷத்துக்கு முந்தி. ஒரு பள்ளி இக்காமத்துக்கு 3/4 நிமிஷத்துக்கு முந்தினா யூசுஃப் கேசத்து மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்க அர்த்தம் இல்லாம போயிடும். தலைவர் சாலமேஸ்வர் இருக்காக, கமர் தேசி செங்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க நன்றி சொல்றதுக்காக வேண்டி. அப்ப இந்த 3 பேர் இருக்காங்கிறதே நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்ப அலிரடி அல்லாட்ட கேட்கிறாங்க, அவங்க சொன்னாங்களே திதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். அல்லாஹ் சொல்லுகிறான், குழந்தைகளிலே ஆண் குழந்தைக்கு 2 பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பங்கு சொத்திலே இருந்து கொடுப்பீர்களோ அந்த டபுள் பங்கு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும் அல்லாஹ் சொல்றான். அங்கே தெரிகிறது, மெடிக்கல்ல போனீங்கன்னா சில டிஎஸ் எழுதியிருப்பாங்க, சில மருந்துல டிஎஸ் டபுள் ஸ்ட்ரென்த் எழுதியிருப்பாங்க. அலிரடி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், 2 பெண்களுக்குள்ள சத்து ஒரு ஆணுக்கு இருக்கும் என்று. சொத்து இருக்கும் அங்க வருது, சத்து இருக்கும்னு அதுல விளங்கணும்னு சொல்றாங்க. சொத்து இருக்குங்கிறது அல்லாஹ் சொல்றான், சத்து இருக்குன்னு நான் அதுல இருந்து விளங்குனேன்னு சொன்னாங்களாம். எனவே எந்த குழந்தை எந்த தாயினுடைய பால் கீழே தாழ்கிறதோ அவள் தான் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவள் என்று இந்த ஆயத்திலிருந்து தான் நான் கிரகித்துக் கொண்டேன் என்று செய்தன அலி இப்னு அபி தாலிப் சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தி. இங்க பாருங்க, ராயபுரம் மருத்துவமனையில் நடந்துச்சு. அந்த செய்தி பத்திரிகைலாம் வந்துச்சு. கோர்ட்டுக்கு போய் கடைசியில தீர்ப்பையும் சொன்னாங்க. தீர்ப்புல கடைசியில இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி தான் இந்த ஆண் குழந்தையை பெற்றாள் என்று சொல்லிட்டாங்க. அங்க ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, அந்த மருத்துவமனையில இது மாதிரி சில பெரிய மருத்துவமனைகள்ல குழந்தை பிறந்த உடனே புள்ள காலில் ஒரு டோக்கன், தாய் காலில் ஒரு டோக்கன், 2 ஒரே நம்பரா இருக்கும். சில பெரிய இடங்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு, பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா செருப்பை கொடுத்தோம்னு சொன்னா செருப்புல ஒரு நம்பர் வைப்பாங்க, நம்ம கையில ஒரு நம்பர் தருவாங்க. கரெக்டா கொண்டு போய் அந்த நம்பரை கொடுத்தாச்சுன்னா அவர் கையில ஒரு நம்பர் இருக்கும், அந்த செருப்புல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து டேலி பண்ணி எடுத்து இதுதான் இவருக்குள்ள செருப்புன்னு சொல்லி எடுத்து தந்துருவாங்க. அந்த மாதிரி தாயினுடைய காலிலே ஒரு டோக்கன், குழந்தையினுடைய காலில் ஒரு டோக்கன். இந்த நர்சுமார்கள் தவறாகவோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ குழந்தை காலில் உள்ள டோக்கனை மாத்தி கட்டிட்டாங்க. அதனால சமுதாயத்தை சார்ந்த பெண்மணியினுடைய காலில் கட்டின டோக்கனும் அந்த ஆண் குழந்தையினுடைய காலில் உள்ள டோக்கனும் ஒரே நம்பரா இருந்ததனால் வந்த விளைவுன்னு சொன்னாங்க. ஆக டிஎன்ஏ டெஸ்ட், மரபணு சோதனை அங்கே ஒரு முடிவை தந்தது. செய்தன அலி இப்னு அபி தாலிப் ஆயத்தில் இருந்து நான் ஒரு சட்டத்தை எடுத்தேன் என்று சொல்கிறார்கள். இது ஒரு செய்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம், செய்தன உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. வரலாறுலாம் ரொம்ப நெடியது, நீண்டது. நான் அந்த அப்படி மத்தன் மாதிரி கோட் மட்டும் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல செய்தன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. யமாமா யுத்தம், முசைலமத்துல் கذாபை எதிர்த்து அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே, யமாமா யுத்தத்திலே செய்தனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அது ரொம்ப பிரபலியமான முறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. வஹ்ஷி போய் அந்த முசைலமாவை கொன்றார் என்றும் வரலாறு சொல்லுகிறது. முசைலமாவை வஹ்ஷி கொன்று முடித்து விட்டு தான் சொன்னார்களாம், என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தான் பெருத்த சந்தோஷம். ஏனென்றால் மனித வாழ்க்கையிலே ஆக சிறந்த ஒரு மனிதரை நான் ஒரு காலத்திலே உஹது போர்க்களத்திலே கொலை செய்தேன். அது எனக்கு ரொம்ப இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு மனதில் நெருடலாக இருந்தது. அதுக்கு பிரைச்சித்தம் தேடணும்னு நினைச்சேன். உஹது போர்க்களத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு இந்த வஹ்ஷி தான் கொன்றார் என்று உஹது போர்க்கள சரித்திரம். இஸ்லாத்துக்கு வந்தது பிறகு ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கால இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஹம்ஸாவுடைய கொலையும் அந்த கோர நிலையும் வஹ்ஷிக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிரைச்சித்தம் தேடினேன். இங்கே முசைலமாவை நான் கொல்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆக உயர்ந்த மனிதரை கொன்றேன். இப்பொழுது ஆக கேடான ஒரு மனிதனை, மனித வாழ்க்கையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தன்னை நபி என்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சொன்ன ஒரு மகா மடையனை நான் கொன்றொழித்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு பிறகு தன் தௌபான்னு சொன்னாங்களாம். அந்த போர்க்களத்தில் 70 ஷஹீதுகள், 70 காரிகள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 70 காரிகள்னா 70 ஹாஃபிதுகள். அப்பதான் உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்களாம், 70 காரிகள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க, இனிமே இருக்கிற ஹாஃபிதுகளும் கம்மியா தான் இருக்கிறாங்க. எனவே நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை ஒன்றாக சேருங்கள். இப்ப குர்ஆன் ஷரீஃப் ஒரே கையில ஒரு புக்கமான வச்சிருக்கோமா இல்லையா? இப்படி இல்ல. அது வரைக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ஆள் கையிலும் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வச்சிருக்காங்க. இவர் 2 சூரா, அவர் ஒரு 10 சூரா, அவர் ஒரு 20 சூரா அப்படி வச்சிருக்காங்க. ஒன்று சேருங்கன்னு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்களா, கைஃப தஃபாலு மா லம் யஃபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
கைஃப தஃஅலு ஷையன் லம் யஃஅலுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் செய்யாத ஒன்றை எப்படி நீங்கள் செய்ய சொல்கிறீர்கள்னு கேட்டாங்களாம் உமர் இப்னு கத்தாப். வல்லாஹி ஃபீ கைர், செய்யுங்கள், அதிலே நன்மை இருக்கிறது, கைர் இருக்கிறது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே இந்த காரியத்தை செய்தால் அது நல்லதுதான், இந்த சமுதாயத்திற்கு பலனளிக்கக்கூடியதுதான் என்று ஒரு எண்ணத்தை, நல்லெண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுகின்ற வரையில் நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். என்னுடைய உள்ளத்தில் இது சரியான காரியம் என்று நான் விளங்குற வரையில் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரெண்டு பேரும் இந்த முடிவெடுத்தாங்க. ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்க்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இளைஞர், அது மட்டுமல்ல காத்திபுல் வஹி, குர்ஆனை எழுதிய அந்த பெருமக்களில் நீங்களும் ஒருவர், செய்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். பெரிய மேதை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. அவங்க கேட்கிறாங்க, கைஃப தஃஅலானி ஷையன் லம் யஃஅலுஹு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை நீங்க ரெண்டு பேரும் இப்படி செய்ய சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவங்க ஒன்று சேர்த்தாங்க. இது ஒரு செய்தி. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அபூபக்கர் சித்திக்கும் உமரும் மஷ்வரா செய்து ஸைதை வைத்து குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்க்கிறார்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, எனக்கு இங்க தலைப்பு என்னன்னா ஃபிக்ஹ்களை தோன்றிய வரலாறு. ஃபிக்ஹ்னா என்ன? அப்படி இருந்து தான் வந்திருக்கணும்னா அதுல இருந்து தான் வந்திருக்கணும். அதான் முறைப்படி பயான் அமைப்பு. ஆனா அது பாடம் நடத்துற மாதிரி இருக்கும். பாடம் நடத்துற பெரிய பெரிய மதரசாவின் பேராசிரியர்களே சில பேருக்கு முன்னால உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் 2-3 பேரை பார்த்தேன். பெரிய பேராசிரியர்கள், நல்ல பேச்சாளர்களும் கூட. அவங்களுக்கே சில நேரத்தில் பாடம் போர் அடிக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஐயோ பாவம், அதுலயும் இப்படி ஃபேன் போட்டு மாநாடு நடத்துற சரித்திரமே கிடையாது. ஃபேனை பாருங்க, அவமா என்ன கதியில் ஆக போறாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர் ஆக போறாரா, மஜ்லிஸ் உலமா ஆக போதான்னு தெரியல. நாளை கழிச்சு ஒரு துண்டு சீட்டை தூக்கிட்டு வருவாரு. 9 வருஷம் அந்த துண்டு சீட்டை பார்த்து ஆள்னா அதுக்கு பயந்து நான் கிழக்கரைக்கே ஓடினேன். இப்போ ஃபேன்லாம் வேற போட்டிருக்காரு. போக்கஸ் லைட் நான் நேற்று வந்த உடனே என்னென்ன 120 லைட் கிடக்குது, வேண்டான்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோ எரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஏன் இப்படி மாநாட்டில் மேடையில் சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ சொன்னாதான் நீங்கள் நைட்டில் பார்க்கணும். இதில் ஒரு 55-60 லைட்டாவது கண்டிப்பாக எரியக்கூடாது, பாதி தான் எரியணும். அதுக்கு தக்கதான் நாங்கள் தருவோம். ஐயோ பாவம், நாங்கள்லாம் காலையில் பாருங்க, அங்கே ஒரு துண்டு ஏந்திரம், அங்கே சைபத்தில் சாதி மீட்டிங்கில் ஒரு துண்டு ஏந்திரம். துண்டு ஏந்தினாலும் எங்கள் பட்ஜெட்டில் துண்டு தான் விழுது. ரவுமா எங்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ போக்கஸை மாட்டினா நாங்கள் என்னத்துக்கு ஆகும்? ஃபிக்ஹ்னா என்ன? ஃபஹம், விளங்குதல் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. அகராதியில போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கேட்டு தான் ஆகணும். வழியே இல்லைன்னா வேற போறதுக்கு வழி இருக்கு. வழி ஜீரணிக்க வழி இல்லைன்னா போறதுக்கு வழி இருக்கு. ஃபிக்ஹ் என்றால் ஃபஹம், விளங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் எழுதுறாங்க. ஃபிக்ஹ் என்றால் கலப, மிகைத்தல், இவரை விட இவருக்கு கொஞ்சம் விவரம் கூட, அதான் ஃபிக்ஹ், அதான் ஒரு ஃபகீஹ். நமக்கெல்லாம் விளங்காதது அவர் விளங்குது. கலப, அரபில கலபினா மிகைத்தான், இவரை விட அவர் கொஞ்சம் கூடிட்டாரு, ஒரு படி மேல போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இன்னொன்னு, ஃபிக்ஹ் என்றால் ஷரியத்தினுடைய சட்டங்களை ஆதாரங்களை வைத்து குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அதற்கு அடுத்தபடியாக தேவைப்பட்டால் சஹாபிகளுடைய ஏகோபித்த கருத்தான இஜ்மாவிலிருந்தும் ஆய்ந்து எடுக்கக்கூடிய சட்டங்களுக்கு தான் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படும். இப்படி 2-3 அர்த்தங்களை அகராதியில, டிக்ஷனரியில் இப்படி அர்த்தம் எழுதுறாங்க ஃபிக்ஹ்ங்கிற வார்த்தைக்கு. இது எப்படி வந்துச்சு இந்த ஃபிக்ஹ்களை அப்படிங்கிறது அந்த சரித்திரம் சொல்ற நேரம் இப்ப இல்லை. செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் குர்ஆன் ஷரீஃப் துவக்கப்படுகிறது. அலி இப்னு அபீ தாலிபுடைய காலத்திலே அங்கே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அவர்கள் ஒரு தீர்வு சொல்கிறார்கள். இந்த இரண்டையும் நான் இங்கே ஞாபகப்படுத்தினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிரபல்யமான ஒரு ஹதீஸ், சஹாபாக்கள்ல சில பேரை ரசூலுல்லாஹ் பனி குறைலான்னு சொல்லி மதீனாவுடைய எல்கையில ஒரு யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு செய்திக்காக அனுப்பும் போது அது மத்தியானம் தாண்டின நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்க போங்க, லா துஸல்லுல் அஸர இல்லா ஃபீ பனி குறைலா. இப்படி ஒரு தகவல் மட்டும் சொல்லி விடுறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு உத்தரவு மட்டும் போடுறாங்க. நீங்கள் அசர் தொழுகையை பனி குறைலாக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே போய் தான் தொழ வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். சஹாபாக்கள் போனாங்க, கொஞ்சம் ஸ்லோவா நடந்துட்டாங்க போல தெரியுது. பனி குறைலாவுடைய இடத்துக்கு போறதுக்கு முந்தைய அசர் வக்து முடிந்து மகரிப் வக்து வர்ற மாதிரி ஒரு நிலைமை ஆகி போச்சு. அசர் வக்து நெருங்கிட்டு முடிய போது, மகரிப் வந்துடும் போல தெரியுது.
சாபாக்களை சில பேர் சொல்றாங்க அசர் வந்து கலாவாயிரும் போல தெரியுது, நம்ம பனி குறைலாக்கு போய் அந்த இடத்துக்கு போகும்போது மகரிப் ஆயிரும் போல தெரியுது, அசர் வந்து கலாவாயிரக்கூடாது, எனவே நம்ம தொழணும்னு சொல்றாங்க ஒரு குரூப். சஹாபிகள் ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, லா துஸல்லுல் அஸ்ர இல்லா ஃபீ பனி குறைலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குறைலாவுல போய் தான் அஸ்ர் தொழணும்னு சொல்லி இருக்காங்க, அங்க போய் தான் தொழணும்ங்கறாங்க. ரெண்டு பிரிவு. ஒரு குரூப் கலாவாயிரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இடையிலேயே தொழுதார்கள் மகரிப் வக்து வருவதற்கு முன்பு, அசர் வக்து முடிவதற்கு முன்பு. இன்னொரு குரூப் பெருமானார் சொன்னார்கள் என்பதனால் வக்து முடிந்ததற்கு பிறகுதான் பனி குறைலாவுல போய் தொழுதார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. முடிச்சிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ரெண்டு பேரும் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு குரூபையும் தவறென்று சொல்லவில்லை. இவர் செஞ்சதும் தவறுன்னு சொல்லல, அவர் செஞ்சதும் தவறு சொல்ல. இந்த கூட்டமும் சரி அந்த கூட்டமும் சரி, ரசூலுல்லாஹ் அதை ஒண்ணுமே சொல்லல, ரெண்டு கூட்டத்தையும் சரி காண்றாங்க. இப்ப ஃபிக்ஹ் எங்கிருந்து தோன்றி இருக்கிறது? அது என்னமோ ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி 20 வருஷத்துக்கு முந்தி தோன்றினதா ஃபிக்ஹ்ங்கிறது? இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 80 பிறந்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 96 பிறந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 150 பிறந்தார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் 164 பிறக்கிறாங்க. ஹதீஸுக்களினுடைய இமாம்களில முதல் இமாமாக இருக்கக்கூடிய சையதுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 194 தான் பிறக்கிறாங்க. இப்போ ஒரு செய்தியை நம்ம விளங்கணும், ஃபிக்ஹ் கலையினுடைய இமாம்கள் ஹதீஸ் கலையினுடைய இமாம்களை விட பல்லாண்டுகள் முந்தி பிறந்தவர்கள். ஏன் கடைசியா வந்து அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு, நம்ம கடைசியா 4வது மதுஹபா சொல்றோமே, அவங்க கூட புகாரி இமாமோட 30 வருஷம் முந்தி ஆளு. புகாரி இமாம் தான் ஹதீஸ் கலையில முதலாக பிறந்த இமாம், அவங்கள 194 தான். ஃபிக்ஹ்களினுடைய இமாம்கள் ஹிஜ்ரி 80 இருந்து ஆரம்பிச்சு 164க்குள்ள, அதுக்கு பிறகு முன்னையும் பின்ன இன்னும் நிறைய இமாம்கள் இருந்தாங்க. இந்த 4 பேரும் நமக்கு மத்தியில பிரபல்யமாக அறியப்படுகின்றவர்கள். இவர்கள் காலத்திலே கூட தோன்றியதுன்னு சொல்ல முடியாது ஃபிக்ஹ். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலேயோ 300 வருஷத்துக்கு முன்னாலேயோ இல்ல, இவங்க 4 பேர் காலத்துல தான் ஃபிக்ஹ் தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. ஃபிக்ஹ் என்பது சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் எப்பொழுது அந்த ஆயத்திலே இருந்து ஒரு சட்டத்தை கிரகித்து எடுத்தார்களோ, நான் இந்த ஃபிக்ஹினுடைய அர்த்தத்தை சொன்னேன், ஷரியத்து சட்டங்களை ஆதாரங்களை கொண்டு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆய்ந்து எடுப்பதற்கு பெயர் தான் ஃபிக்ஹ். அடிக்கடி எல்லாம் அந்த ஆயத்திலிருந்து ஆய்வு செய்து ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். இந்த தாய் தான் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவள் என்று சொல்கிறார்களே, அது குர்ஆனில் இருந்து அவர்கள் கிரகித்து எடுத்த சட்டம் தான், அதுக்கு பேர் தான் ஃபிக்ஹ். ஃபிக்ஹ் அலிகடி அல்லாஹ்வுடைய காலத்திலே தோன்றிச்சு. குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்த்தால் நல்லது என்று முடிவுக்கு வருகிறார்கள். இஜ்மா இமாம் சையதுனா உமர் ரலியல்லாஹு, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, மற்ற சஹாபிகள்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறார்களே, அந்த ஞானத்திற்கு பெயர் தான் ஃபிக்ஹ். அவங்க எடுக்கிறாங்க ஒரு ஆய்வை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே சஹாபிகள் எல்லாம் லா துஸல்லுல் அஸ்ர இல்லா ஃபீ பனி குறைலான் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஒரு சஹாபி கூட்டம், அதிலே ஒரு கூட்டம் அஸ்ர் கலாவாகிறதுக்கு முன்னால தொழணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க பனி குறைலா போய் அஸ்ர் தொழணும்னு சொன்னா அஸ்ர் தொழுகையினுடைய நேரத்து முடிகிறதுக்கு முன்னால் அங்க போய் சேர்ந்துருங்கன்னு அர்த்தம். சுலோவா நடக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நேரம் ஆயிட்டாங்க தொழுங்கன்னு அர்த்தம். அவங்க அந்த கருத்தை விளங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அங்க போய் தான் தொழணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெருமானாருடைய வார்த்தை அங்கே போய் தான் தொழணும்னு வந்திருக்குது. வக்து முடிஞ்சாலும் சரி இருந்தாலும் சரி அங்க போய் தான் தொழணும். இவர்கள் எடுத்தது பெருமானாருடைய வார்த்தையின் கருத்தை, அவர்கள் எடுத்தது பெருமானாருடைய வார்த்தையை. பெருமானாருடைய காலத்திலேயே ஃபிக்ஹ் வந்துருச்சு. பெருமானாருடைய ஒரு ஹதீஸுக்கு 2 விதமான விளக்கங்கள். ஆக ஃபிக்ஹ் கலை என்பது அதனுடைய தொடக்க வரலாற்றை, அது தொடங்கிய வரலாற்றை, அதனுடைய போக்கை நான் சொல்ல ஆரம்பிச்சோம் சொல்லியாச்சுன்னா ரொம்ப நேரம் ஆயிருங்கிறதுனால அதனுடைய ரொம்ப சூசகமான செய்தியை மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபிக்ஹ் கலைங்கிறது சும்மா நேற்று முன்னால் தொடங்குன்னு நினைக்காதீங்க. அது சஹாபிகள் காலத்தில் தோன்றிட்டு பெருமானாருக்கு முன்னாலேயே ஃபிக்ஹ் தொடங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆய்வு செய்து எடுக்கின்ற இந்த சட்டத்தை, குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எடுக்கிற அந்த காரியத்தை பெருமானார் அனுமதித்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன சாம்பிளை தான் சொல்லியிருக்கிறேன். இதை ஃபிக்ஹ் குர்ஆன் ஷரீஃபிலிருந்து ஆய்ந்து எடுக்கணும், சமுதாயத்தினுடைய நன்மை கருதி சொல்லணும், இஷ்டத்துக்கு சொல்லப்படாது. எல்லாரும் இந்த ஒரு பன்றி பிரச்சனை அடிக்கடி சொன்னாங்க பாருங்க, ஒரு மைதிய தீப்பொறி மாதிரி தள்ளிட்டு போயிட்டாரு. அது மாதிரி கூட நம்மளால பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை, நேரமும் அது இல்லை, மாநாட்டினுடைய இந்த தலைப்பும் அதுக்குரியது அல்ல. அருமையான பெருமக்களே, நிறைய செய்திகளை நம்முடைய உலமாக்கள் இங்கே நமக்கு மத்தியிலே பரிமாறி சென்றிருக்கிறார்கள். அந்த செய்திகளை எல்லாம் பாருங்கள். ஒரே கருத்து இதுதான், மதுஹபினுடைய அடிப்படை என்பது குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைக்கு உட்பட்டதுதான், அதை விட்டு விலகி இல்லைங்கிறது தான் நம்முடைய மாநாட்டினுடைய இந்த தலைப்பு, இந்த அமர்வினுடைய நோக்கம் இதுதான். மதுஹப் என்பது துண்டா யாரோ 4 பேர் சேர்ந்து எடுத்த ஒரு ஆய்வு முடிவு, அவங்களா இஷ்டத்துக்கு கொண்டு வந்த ஒரு புது அமைப்பு கிடையாது. அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டது. ஃபிக்ஹ் என்பது பெருமானாருடைய காலத்திலே தொடங்கிவிட்டது. அல்லாஹ் சொல்றான், வைதா ஜாஹும் அம்ருன் மினல் அம்னி அவில் கௌஃபி அதாவு பிஹி வலவ் ரத்துஹு ரசூலி வைலா உலில் அம்ரி மின்ஹும். அல்லாஹ் சொல்றான், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஒன்னு நபிட்ட போகணும், அல்லது யாருக்கு விவரம் இருக்கிறதோ இல்லையா நீ வேணாவளை குத்திட்டு எழுப்புன.
அல்லாஹ் சொல்றான், அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா ரசூல்கிட்ட போங்க அல்லது விவரம் உள்ளவங்கள்ட்ட போங்க. லாலிமஹுல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும். இந்த குர்ஆனிலிருந்து யார் ஆய்வு செய்து எடுக்கிறார்களோ அவர்களிடத்திலே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுக்கு போங்க. நல்லா சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ்வே ஃபிக்ஹ் சொல்றான். ஆய்வு செய்து யார் சட்டங்களை எடுப்பார்களோ அவர்களிடத்திலே நீங்கள் விளக்கங்களை கேளுங்கள், அவங்கள்ட்ட போங்கன்னு போகாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிக்ஹ்ங்கிறது யாரோ நம்ம 4 பேர் கூடி வாவர் பள்ளியில கூடி இந்த பக்கத்து இந்த பள்ளியில கூடி அந்த பெரிய குத்துவா பள்ளியில கூடி ஒன்றும் நம்ம எல்லாம் ஷாஃபியா இருந்துக்கிடுவோம், நீங்க வேணா அனஃபின்னு உட்கார்ந்துக்கங்க அப்படின்லாம் சொல்லி முடிவெடுத்த மேட்ரு இல்ல. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், ஆய்ந்து எடுத்தால் அந்த சட்டத்திற்கும் செல்லுபடி உண்டு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பேர் தான் ஃபிக்ஹ். பெருமானாருடைய ஹதீஸை சஹாபாக்கள் பெருமானார் இருக்கும் போதே 2 விதமான கருத்தை எடுத்து செய்தார்களே, ரசூலுல்லாஹ் 2ஐயும் ஆதரித்தார்களே, அதுக்கு பேர் தான் ஃபிக்ஹ். அபூபக்கர் சித்திக்குடைய காலத்துல சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து செய்தார்களே, அதுக்கு பேர் தான் ஃபிக்ஹ். அலி ரலியல்லாஹு ஒரு சட்டம் எடுக்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் ஃபிக்ஹ். இந்த அடிப்படைக்கு உட்பட்டு இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் சுஃபியான் இப்னு உயைனா, இமாம் சுஃபியான் சௌரி, இமாம் கஸ்ஸாலி, இன்னும் பல மேதைகள், பல்வேறு மேதைகள் ஆய்ந்தெடுத்து சட்டங்களை தந்தார்களே, சமுதாயத்தின் முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு கியாமத் வரையிலும் இந்த சமுதாயம் சருகிவிடக் கூடாது, சட்டங்களை குர்ஆனை தேடி ஹதீஸை தேடி வாழ்க்கை பூரா அவங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, நம்ம காலம் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்து தங்கள் காலத்தை அழித்துக் கொண்டு தங்களுடைய உயிரையும் தங்களுடைய உடல்நிலையும் பணயம் வைத்து மூலவியாதி இருக்கும் போதே கிதாபுல் என்கின்ற நூலை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எழுதி இந்த சமுதாயத்தினுடைய மேன்மைக்காக தந்தார்களே, அதுக்கு பேர் தான் ஃபிக்ஹ். அந்த தியாகத்துக்கு பேர் தான் ஃபிக்ஹ். அந்த ஃபிக்ஹ் தான் நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஆர்டர்ல அழகா இருக்கும், சாப்டரா இருக்கும். குர்ஆன் ஷரீஃபில் அல்ஹம்து சூரா இருக்கும், சூரத்துல் பக்ரா இருக்கும், சூரத்துல் ஆல இம்ரான் இருக்கும், சூரத்துல் நிசா இருக்கும், சூரத்துல் மாயிதா, அப்படி போகும். அதுல அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல பல விதமான செய்திகளை சொல்லுவான். இங்க ஒரு செய்தி இருக்கும், அங்க ஒரு செய்தி இருக்கும், இதனுடைய தொடர்பு அங்க இருக்கும், அதனுடைய தொடர்பு இங்க இருக்கும். ஆப்சாக்களே சில நேரத்தில் குழப்பிடுவாங்க. ஒரு ஆப்சாவை பாராட்டி ஒரு ஆள் பேசினார், எங்க ஊர்ல ஒரு ஆப்சாங்க அவர் சொன்னாரு, முந்து நாயத்தை கேட்டாலும் சொல்றாரு, பிந்து நாயத்தை கேட்டாலும் சொல்றாரு, ஒரு ஆயத்துக்கு மேல உள்ளதை கேட்டாலும் சொல்றாரு, ஒரு ஆயத்துக்கு கீழே உள்ளதை கேட்டாலும் சொல்றாருன்னு பாராட்டி சொன்னார். நான் சொன்னேன், எங்க ஊர்ல ஒரு ஆப்சா இருக்காரு, அவருக்கு ஒரு ஜுசுக்கு முன்னால் உள்ள ஆயத்தும் ஓத தெரியும், ஒரு ஜுசுக்கு பின்னால் உள்ள ஆயத்தும் ஓத தெரியும். ரம்சான்ல நீங்க பாத்தீங்கன்னா சில நேரத்தில் வல்மூசனா 5வது ஜுஸ்ல இருப்பாரு, திடீர்னு இளையுறுத்து 25வது ஜுஸ் கூட அவர் ஓதுவாரு. அவ்வளவு திறமை படைத்த ஆபீஸ்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அதனால ஆபீஸ்களே அங்கிருந்து இங்கிருந்து திணறக்கூடிய நேரத்திலே ஒரு சாப்டராக டாபிக் வைஸாக தொகுத்து அழகா எதிலிருந்து வந்தா இந்த சமுதாயத்துக்கு சட்டங்கள் தெரிய வேண்டும் என்கின்ற அடிப்படையோடு நமக்கு தொகுத்து நம்முடைய கையிலே ஃபிக்ஹ் நூல்களை தந்திருக்கிறார்கள். நூல்களை தந்தவர்கள் தான் இமாம்களை தவிர, ஃபிக்ஹ் கலையை தந்தது அல்லாஹ்வுடைய ஆயத்தும், ஃபிக்ஹ் கலையை தந்தது அண்ணல் பெருமானாரும், ஃபிக்ஹ் கலையை தந்தது பெருமானாருடைய தோழர்களும் தான். ஃபிக்ஹ் கலை இல்லாவிட்டால் இந்த சமுதாயம் சட்டங்களை முறையாக விளங்கிக் கொள்ளவே முடியாது என்கின்ற கருத்தை சொல்லி இப்படித்தான் தோன்றியது என்பதற்கான ஆரம்ப வார்த்தைகள் தான் இவை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விரிவுகளை நீங்க உங்க இமாம்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டு விளங்கிங்க. அநேகமா நான் கரெக்டாக இதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முந்தைய முடிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். வாகிருதாவான வாய்ப்புக்கு இந்த மாநாட்டு குழு அத்தனை பேருக்கு நன்றி. நானும் குழுவில் உள்ள வந்தான், மத்தியானம் நான் தாளாவத்துக்கிட்டு தான் நான் நின்னேன். இப்போ நான் பேச்சாளராக நிற்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. வாகிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.